இன்னைக்கு ஒரு பெரிய பிள்ளை அல்லேலூயா. கர்த்தர் சன்னதியில் ஜீவ புஸ்தகத்தில் பேரும் எழுதியாச்சு. அது உறப்பாக நம்ம சொல்ல முடியும். ஆமென். அதனால இந்த நல்ல நாளில் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கும்போது ஒரு 15 நிமிஷம் தான். 15 நிமிஷமும் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு அபிஷேகத்தோட எல்லாரும் இருக்கணும். இப்போ இந்த எலிசா கிட்ட எலியா சொன்னா, நீ வீட்டுக்கு போயிரு. எங்க போயிரு? வீட்டுக்கு போயிரு. அதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, உன் கோத்திரத்துக்கு நல்லது. அப்போ அவன் உடனே மறுபடியாட்டு எலிசா சொன்ன வார்த்தை என்னன்னா, குருவே, நீங்க பெரிய பாஸ்டரா இருக்கலாம், இல்ல பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய ஆசானா இருக்கலாம், பெரிய குருவா இருக்கலாம், ஆனாலும் எனக்கு நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்ச போது நான் அந்த இடத்தை விட்டு போவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதை ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. இந்த பிள்ளைக்கும் ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் தருவேன்னு சொல்றாரு. நல்ல நம்புறவங்க மட்டும் நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்றவங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் புருஷருக்கு வேணும், இங்க இருக்கிற இந்த பிள்ளைக்கும் வேணும், இந்த பிள்ளையோட தகப்பன் தாய்க்கு வேணுங்கிறவங்க மட்டும். யாவீருடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் போன உடனேயே அங்க ஒரு குரூப் இருந்து என்ன செய்துட்டு இருந்து நல்ல குழல் ஊதிட்டு ஒரு குரூப்பு நல்ல இறைச்சல் போட்டுட்டு இருந்துன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, உள்ள இருக்கிறத முதல்ல வெளியே போனோம், அப்பதான் நான் என்ன செய்வேன், உள்ள வர முடியும். இப்போ இங்க வந்திருக்கிறவங்களோட வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாரம்பரிய கட்டுகள் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் தெளிவாக இன்னைக்கு சொல்றாரு, வெளியே சில விஷயங்கள் போக போகுது. நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி இந்த யாவீரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வருது, இடையில ஆண்டவரை தடுத்து நிறுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். நீங்க இங்க வந்தது ஒரு இழந்த ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம், ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்றார், நீங்க வந்த காரியத்தை விட அதிகமான அபிஷேகத்தோட ஆசீர்வாதத்தோட நீங்க போவீங்கன்னு சொல்ற. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிள்ளைக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, தேவனுடைய என்ன வேணும் உனக்கு? நல்ல ஞானம் முதல்ல வேணும். ஆமென். 40 வயசு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்த சாலமோன் கிட்ட ஆண்டவர் ஒற்றை வார்த்தை தான் கேட்டார், உனக்கு என்னடா வேணும்? அப்போ நம்மளா இருந்தால் சொல்லியிருப்போம், எனக்கு ஒரு இன்னோவா கார் வேணும், அதுக்கு மேலே வேற ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, எனக்கு ஞானம் வேணும். அந்த பிள்ளை இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய பிள்ளை செய்ய ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, எனக்கு ஞானம் வேணும். இப்போ நெகேமியா கிட்ட அர்த்த சாஸ்திர ராஜாவை திடீர்னு ஒரு வார்த்தை கேட்டான், உனக்கு என்ன வேணும்? டபுள் ப்ரமோஷன் வேணும்னா டபுள் ப்ரமோஷன் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னுடைய சமூகத்தினர் என்னுடைய குடும்பங்களை அடக்கி இருக்கிற அந்த கல்லறை இருக்க இடம் எல்லாம் என்ன செய்து கிடக்கு, இப்போ இடிஞ்சு கிடக்கு, அதை கட்டணும் அப்படின்னு. இன்னைக்கு இங்க வந்திருக்க ஜனங்க இந்த சபைகளை கட்டணும்னு நீங்க நினைச்சு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, அந்த ஆண்டவர் உங்க குடும்பங்களை உங்க கோத்திரங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல. அதே போலதான் இந்த எஸ்தர்கிட்டையும் அந்த ராஜாவும் அப்படிதான் கேட்டான். கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆஃபர் வச்சான், இந்த நாட்டிலேயே பாதினால ராஜ்யத்துல பாதி வேணும்னால நான் உனக்கு தரேன். அப்போ பாதி வேணும்னா 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவன். ஆனா ஒற்றை வார்த்தையில் அவன் சொன்ன, ராஜாவே, நான் மாடி மேல மாடி வாங்க இல்லை, வீடு மேல வீடு வாங்க இல்லை, நான் வந்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜனம் பாதுகாக்கப்படணும், என்னுடைய ஜனத்துக்கு ஒரு மீட்பு வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு வேணும்? ஹல்லேலூயா. ரிபானா ரபரபனா சந்தராதனா வைட ராவண ரீவ ராவணகசி. ஆண்டவர் சொல்றாரு தெளிவாக, ஒரு மீட்பு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போக போறீங்க. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். அப்ப கர்த்தருடைய நாள். இது என்ன நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்ல அவன் என்ன செய்தானா? ஆவிக்கு உள்ளானேன். அப்ப இன்னைக்கு இந்த பிள்ளை இந்த இடத்துல பிள்ளை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற நாமளும் என்ன செய்யணும்? ஆவிக்கு உள்ளாகணும். முதல்ல ஆவிக்கு உள்ளான மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள்லாம் உள்ளதுலேயே வயசு குறைஞ்சாலே யாரு? இவன் தான். இந்த யோவான் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு கூட நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தா சகோதரன் முறை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் சகோதரன் முறை அப்படின்னாலும் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தவன் இல்லை, மரியாளுடைய வயிற்றில் பிறந்தவர்களாக யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா அப்படின்ட்டு 4 பேரை மத்தேயு 13 மார்க் 6 போட்டிருக்கு. ஆனாலும் இவன் அப்படி இருந்தா இல்லாட்டாலும் இவன் இந்த இயேசுடைய அம்மாவுடைய ஒரு தங்கையுடைய பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். அப்ப பாருங்க, இவன் நெஞ்சில இயேசு கிறிஸ்துவோடைய நெஞ்சில எப்பவுமே சாஞ்சிருக்க ஆசைப்பட்டான்னு இந்த வேதாகமத்தில் வாசிக்கிற. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க இந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ் என்னன்னா, நீ எப்பவுமே எனக்கு இருக்கணும், இயேசுவுக்கு நெஞ்சில சாஞ்சி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பார்த்தா அவனுடைய அம்மா தான் இயேசுவின் சகோதரிகள் இந்த அறிஞர்கள் சொன்னாலும் இவர்களை எப்படி அறியப்பட்டாங்க அப்படின்னா, செபதேயுவின் மக்கள் அப்படின்னு தான் அறியப்பட்டாங்க. ஏன்னா இவனுக்கு சகோதரன் ஒருத்தர் இருந்தான், யாரு? யாக்கோபு.
யாக்கோபு தான் இந்த இயேசுவின் சீசர்கள்லேயே அதிகமாக முழங்கால் நிற்கிறவன். அவனுக்கு பேர் பட்ட பேர் என்னன்னா அதாவது ஒட்டக காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒட்டகம் அந்த கால் எப்படி முழங்கால் நின்று அது எழும்பாதோ அது போல முழங்கால் நின்று எழும்பாதவன் தான் யாரு? இது யாக்கோபு. அப்போ அவனுடைய சகோதரன் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த ஊர் மக்கள் வச்சிருந்த பேர் என்ன அப்படின்னா செபதேயுவின் மக்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பேர் வச்சார். என்ன பேர்? இடியின் மக்கள். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும் இடியின் மக்கள். இந்த இடியின் மக்களை தேடிதான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, வந்திருக்கார். ஆமென். அப்ப பாருங்க இந்த இடத்துல இயேசு அதாவது அவர் ஏன் அப்படி பேர் வச்சார் அப்படின்னா அவங்களோட எல்லாருக்கும் ஒன்றும் அவர் அப்படி பட்ட பேர் வேற எந்த பேரும் வைக்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு ஆக்டிவான இவர்கள் இருந்த ஒரு ஆக்டிவை பார்த்துக்கிட்டு தான் வச்சார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட இவன் இருந்த காலங்களில் இயேசுக்கிட்ட இருந்து பயங்கரமான வித்தைகளை இவன் படித்து வச்சிருந்தான். எப்படின்னு சொன்னா தன்னை உயர்த்தாம எப்பவுமே தன்னை தாழ்த்துக்கிற ஒரு பக்குவம் இவன்கிட்ட இருந்தது. அதுபோல தான் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா அந்த யோவான் எப்படி இருந்தானோ அதுபோல இந்த பிள்ளையும் தன்னை தாழ்த்துக்கிற ஒரு பக்குவத்தில் என்ன செய்யணும்? வளரணும். இயேசுவின் பக்கத்தில் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். எப்பவுமே எங்க இருக்கணும்? இயேசு பக்கத்துல. இவனுக்கு இங்க இருக்கும்போது நெஞ்சில சாஞ்சு தான் இருந்தான். ஆனா பரலோகத்துல போய் ஒருவேளை இவரு சாஞ்சு இருக்க விடாம பண்ணிடுவாரோ, வேற யாராவது வந்து சாஞ்சு இருந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் என்ன செய்யுது இந்த யோவானுக்கு இருந்தது. அதனால அவனுடைய அம்மாவை இலக்கி விட்டு என்ன செய்துட்டான்? ஓடி போய் அம்மா வந்து கேட்டாங்க, பரலோகத்துல எனக்கு 2 பிள்ளைகளும் உங்க வலதுபுறமும் இடதுபுறமாக இருக்கணும். இவ்வளவு ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் இவன் எங்க போயிருந்தான்? சிலுவை பக்கத்துல 12 சீசர்கள்ல சிலுவை பக்கத்துல நின்னது இந்த ஒரு சின்ன பையன் தான். இயேசு கிறிஸ்து முதல்ல 72 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அதுலயும் முக்கியமானவர்களை ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அதுலயும் முக்கியமானவர்களை ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 3 பேர்லயும் முக்கியமானவரை இவரை மட்டும்தான் சிலுவை பக்கத்துல கொண்டு போனார். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்திலையும் முக்கியமான இந்த பிள்ளையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணுங்கிறத இந்த பிள்ளைகளுக்கு மேல தலைகளை கையை வச்சு அல்லேலூயா நல்ல வானத்துக்கு நேராக கரங்களை தூக்கி நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு குடும்பங்கள்ல ஒருவேளை சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள் வரலாம். ஆனாலும் அப்படி வந்தாலும் இந்த சிலுவை என்கிறது என்னது? சிலுவைங்கிறது கண்டிப்பா நமக்கு வரணும். ஆனால் சிலுவைக்கு பக்கத்துல போய் நம்ம நின்றுதான் ஆகணும். இப்போ அங்க இருக்கக்கூடிய அக்கா மட்டும் கேட்டா சொல்லுவாங்க, நாங்க போத்தீஸ் பக்கத்துல நின்றுக்கிறோம், அதுக்கு அந்த பக்கம் போனா நல்ல பெருமாள் பக்கத்துல நின்றுக்கிறோம், சுப்புலட்சுமி பக்கத்துல நின்றுக்கிறோம். ஆனா சிலுவை பக்கத்துல என்ன செய்யல? இது வரைக்கும் நிக்கல. துணி எடுக்கலாம் போயிருக்கீங்களா? அப்போ துணி எடுக்கலாம் போறோன்னா இப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்துலேருந்து துணி எடுக்க போய் கிளம்புனோம்னாலே உடனே தானே நாங்கள் நினச்சிருவோம் அந்த துணி கடைக்காரனுக்கு இன்னைக்கு கிரகம் தான் அப்படின்னு. இல்லை என்னுடைய ஒய்ஃபெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா துணி கடைக்கு போன உடனேயே உள்ளே இருக்க துணி அவ்வளோத்தையும் புறகி போடும். நாங்கள்லாம் நானும் என்னுடைய பையனும் 2 பேரும் என்ன செய்வோம்னா வெளியே வந்து நின்றுக்கிடுவோம். ஏன்னா அவ்வளவும் புறக்கி போட்டுக்கிட்டு கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, அடுத்த வாரம் இதோட நல்ல துணி வருமானு கேட்கும். ஆமே எப்படி அடுத்த வாரம் இதோட நல்ல துணி வருமா? அதோட அவனுக்கு முகத்தை நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறத நாம வந்து என்ன செய்யறது? வெளியே போய் நிற்போம். அப்போ துணி கிடைக்க போய் இது மாதிரி ஒரு பாஸ்டர் ஒரு கதையை சொன்னார். அப்போ என்னன்னா அந்த பாஸ்டர் வந்து காலையில் கொண்டு என்ன செய்திருக்காரு? ஒய்ஃபை கொண்டு விட்டுருக்காரு, போத்தீஸில் விட்டுருக்காரு. எங்களாம் போத்தீஸில் விட்டவர் சாயங்காலம் ஆனாலும் அக்காளுக்கு என்ன செய்யலை இறங்கி வர முடியாது. இவர் வெளியே வந்து நின்னார். வெளியே வந்து நின்ன உடனே அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து திடீர்னு பார்த்துட்டு ஏன்டா நீ இப்படி வெளியே நிற்கிறா, இப்படி போத்தீஸுக்கு வெளியே நிற்கிறான்னு கேட்டோம்னா அவர் சொன்னார், காலையில் 10 மணிக்கு கொண்டு விட்டது, சாயங்காலம் 5 மணி ஆன பிறகு இவன் எந்த மாடியில் நிற்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அதனால நான் வெளியே நிற்கேன். அப்போ அவர் உடனே சொன்னார், இது பெரிய விஷயமா? எனக்கு விஷயம் அதோட பெரிய விஷயம். போன ஞாயிற்றுக்கிழமை என் மனைவியை கொண்டு இந்த இது கடைக்கு முன்னால் கொண்டு விட்டது, அவன் எந்த கடையில் நிற்கானே தெரியாமல் 1 வாரமாக நான் தேடிட்டு தெரியும். அப்போ யோவான் வந்து போத்தீஸுக்கு முன்னாலேயே நல்ல பெருமாளுக்கு முன்னாலே போய் நின்னான்னு இல்லை, அவன் நின்ன இடம் எது? சிலுவைக்கு பக்கத்தில் நின்னான். அப்போ அதுபோல இன்னைக்கும் நான் அந்த பிள்ளையார் சொல்லக்கூடிய ஆசை, அதாவது ஆசீர்வாதம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனுடைய சிலுவை பக்கத்தில் நீ நிற்கணும், நீ ஆசைப்பட்டி அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? உயரம். சிலுவைங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. அது என்ன அப்படி ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சிலுவை அப்படிங்கிறது வந்து அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த சம்பவங்கள், இந்த கிறிஸ்தவங்கிறது நமக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். 19 வயசான ஒரு இளம் பெண், 19 வயசான பிள்ளைய ஒரு 3 நாள் இடுதடிய மாதிரி என்ன செய்கிறாங்க, பிடிச்சி இழுத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லை, 80 வயசுல மரித்து கிடந்த ஒரு கிழவனுடைய பாடியோட சேர்த்து வச்சு இவளை கட்டுறாங்க. என்ன செய்யாங்க? அந்த பாடியோட சேர்த்து வச்சு இவளை கட்டுறாங்க. அப்போ ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆள் யார் அப்படின்னா அவனுக்கு 85 வயசு இறந்து கிடக்கவனுக்கு, இவளுக்கு 19 வயசு. அப்போ அவனுடைய அப்பாவோ தாத்தாவோ ஒன்றும் இல்லை, புருஷன்னு சொல்கிறாங்க. அல்லையா யார்? புருஷன். அப்போ புருஷனை சேர்த்து என்ன செய்கிறாங்க, அவன் மரிச்சு கிடக்கான், சேர்த்து வச்சு கட்டி உள்ளாடி மூங்கில் கம்புகளை போட்டு நேராக கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வச்சு தானே நல்ல புரோகிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருந்து மந்திரங்கள் ஓதி சுற்றி நல்ல எண்ணெய்களை எல்லாம் ஊற்றி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடுக்கி ஒருத்தர் தீப்பெட்டி எடுத்து என்ன செய்கிறான், அதை கொளுத்தி விடுறான். அப்போ அதை கொளுத்தி விடும்போது
அந்த பக்கத்தில் பின்னும் அந்த தீ எரிஞ்சு அவள் கதறலையே அங்கே இருந்தக்கூடிய மந்திரவாதிகளும் சரி, அந்த அந்த ஓமக்குண்டத்தை ஓதிக்கிட்டு இருந்தவங்களும் சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டுகளை பாடுறாங்க, அந்த மந்திரங்களை ஓதுறாங்களே தவிர எதுவுமே செய்யலை. இது 1-2 பெண்களுக்கு அல்ல நம்முடைய இந்தியாவில் நடந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி நடக்கும். புருஷன் இறந்த உடனேயே அந்த இடத்துல இருந்து காலையில் யாருக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் 20 வயசு 30 வயசான பெண்கள் பிள்ளைகளெல்லாம் என்ன மனைவிகள் சாடி காடுகளுக்குள்ள ஓடி அந்த துஷ்ட மிருகங்களால் மரணப்பட்டு, அதுபோல் அங்கே இருந்து சாடி ஓடி வேற எங்கேயாவது போய் அங்கேயும் இந்த மாதிரி கொடூர்களால மரணத்தை தழுவினா எத்தனையோ பேர் இருந்தபோது தான் நம்முடைய அந்த அயர்லாந்தில் இருந்து ஒரு பெண்மணி அம்மி கர்மாய்க்ஸ் அம்மையார் என்று நம்ம பாடத்துல நம்ம படிச்சிருப்போம். இவங்க வந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சிலுவைங்கிறது என்னது, அந்த நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை எல்லாம் இப்படி தான் நடக்குதா, இதை மாதிரி பல பெண்களுக்கு நடக்குதான்னு கேட்டாங்க இந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு. ஆனால் பார்த்துட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு, இப்படி தான் நடந்துக்கிட்டு சொன்ன உடனே அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக எழும்பி இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் கொண்டு போய் தனியாக ஒரு ஆசிரமத்தை வச்சு இவங்களுக்கு தையல் படிக்க கொடுத்தது. இன்னைக்கு அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த அம்மையாருடைய இந்த அம்மா வந்ததுனால அந்த இடம் முழுசும் ஒரு வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முதல்ல வரும்போது ஒருவேளை இருக்கலாம், நாம என்னது சிலுவையை சுமந்து கொண்டு முதல் நாள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா, எந்த வீட்டில் எந்த மரணம் நடந்தாலும் அவங்களோட மனைவி என்ன செய்யலை, இப்போ பிடிச்சி எரிக்கல. அந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது என்ன போயிட்டு அந்த அம்மையார் அன்னைக்கு சிலுவை பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு அவங்க சம்மதிச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நாம எல்லாம் என்ன செய்யறோம், சந்தோஷமாக ஒரு வாழக்கூடிய ஒரு இது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிலுவை ஒருவேளை கொஞ்சம் கஷ்டங்கள் சில நேரங்களில் வரலாம். அப்படி வந்தாலும் அந்த சிலுவைக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், இந்த பிள்ளையும் சரி இந்த குடும்பமும் சரி என்ன செய்யணும், இந்த சிலுவை ஆண்டவருடைய சிலுவை பக்கத்தில் நின்றவங்களுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாத குறைவு வந்ததான சரித்திரமே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, மற்ற 11 பேரும் ஒருத்தம் கூட எங்க இல்லை, இயேசுவுக்கு கூட பிறந்த சகோதரர்களும் சிலுவை பக்கத்தில் இல்லை. ஆனாலும் இந்த யோவான் மட்டும் நிற்கிறான் அப்படின்னு சொன்னா 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தது இவன் ஒருத்தனம் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல, அதாவது 2 விதமான சுவிசேஷத்தை எழுதுனா, அதுக்கு கீழே வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுனது மட்டுமில்ல, அந்த பரலோகத்தை அவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, திறந்து காட்டி கொடுத்தாரு. அதற்கு பிறகு வந்த 800 கோடி ஜனங்களும் அவன் மூலமாகத்தான் பரலோகம் என்பது எப்படி இருக்குங்கிறத அறிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லுகிறது ஆசைப்படுறது என்னன்னா, இந்த இடத்துலையே இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது இந்த பிள்ளையோட ஞான ஸ்நானத்துக்கு என்ன செய்யணும், நாம எல்லாம் வரணும். அந்த ஒன்றை நான் முதல்ல சொல்லலான்னு ஆசைப்படுறேன். அந்த அதே அவளுடைய ஞான ஸ்நான ஆராதனையை நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஆசைப்படுறேன். ஏன்னா பிள்ளை வந்து என்ன பெரிய ஆளாகியாச்சு. ஞான ஸ்நானம், மூழ்கிய ஞான ஸ்நானம் என்பது என்னது கண்டிப்பாக வேண்டியது. அது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னாலே முதல்ல என்ன செய்திருக்கணும், மூழ்கிய ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும். அப்போ பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நாங்கள் போன இதில் பிரசங்கம் பண்ண வந்த போது அந்த அம்மா தான் என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை. அந்த ஒரு பாஸ்டர் ஏதோ ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாராம். 3000 பேர் முதல்ல ஞான ஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா, இந்த 3000 பேர் ஞான ஸ்நானம் எடுத்தவங்களையும் அந்த ஒரே ஒரு மாடியாட்டு அறையில் என்ன முக்கி எடுக்கிறதுக்கு இடமா இருந்தது, அதனால தெளிப்பு ஞான ஸ்நானம் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாட்டு நான் இங்கே வச்சு அந்த வீட்டில் வச்சு தான் இடம் சொன்னாங்க. உண்மையை சொல்கிறேம்மா, அதாவது அந்த இடத்துல அந்த வீட்டில் வச்சு தான் ஞான ஸ்நானம் கொடுத்தாங்கிறது அங்கே பேரில் எழுதப்படலை. அல்லேலூயா. அதுக்கு பக்கத்தில் எது இருந்ததுன்னா பெதஸ்தா குளம் எங்கே இருந்தது, அது பக்கத்தில். அதில் தான் 38 வருஷமாட்டு ஒருத்தன் பாடுபட்டுட்டு அதிலே கிடந்தான். அவனுக்கும் அந்த குளத்துக்கு அந்த தூரம் கட்டி பார்த்தா இதுக்கும் அந்த குளத்துக்கும் தூரம் தான் எவ்வளோ இருந்தது, அந்த குளம் இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தா அது பக்கத்தில் சீலோவாம் குளம் இருந்தது. சீலோவாம் குளத்தில் தான் ஆண்டவர் நினைத்தார், குருடனுக்கு கண்ணை இப்போ கழுவினி விடுதலை அப்படின்னு சொன்னார். அந்த குளம் அது பக்கத்தில். அதுபோல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த அந்த யோர்தான் நதியும் அந்த வடக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அப்போ இவ்வளவு காரியங்கள், இன்னும் எத்தனை ஆயிரம் குளங்கள் அங்கே இருந்ததுன்னு தெரியாது. நிச்சயமாக எடுத்த ஸ்நானம் என்னது, மூழ்கிய ஞான ஸ்நானம் தான். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கி இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார், அந்த ஒரு வசனத்தை வாசிக்க, மார்க் 1:9 வாசிக்க பார்க்கலாம். எங்க இருந்து வந்தார், கலிலேயாவிலிருந்து வந்தார். அல்லேலூயா. பாருங்க, கலிலேயாவிலிருந்து யோர்தான் நதிக்கு நீங்க இன்னைக்கு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 150 கிலோமீட்டர், 100 மைலுக்கு அதிகமான கிலோமீட்டர். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் அங்கே வச்சே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் என்ன செய்திருக்கலாம், ஏதாவது ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சு எங்கே இன்னும் கலிலேயா பகுதியில் எடுத்துருக்கலாம். ஆனால் அவ்வளவு தூரம் நடந்து வந்து யோர்தானில் எடுத்தாருன்னா அவர் எடுத்த ஞான ஸ்நானம் தான் பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் கொடுத்தாரா, யோவான மற்றவங்களும் தானே கொடுத்தாங்க, இதை போட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னா வேதத்திலிருந்து தெளிவாக எடுத்து தர நாங்கள் விரும்புகிறோம். யோவான் 3:22 மட்டும் வாசிக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா கொடுக்கலையா? என்ன கொடுத்து வந்தாரு,
ஞான ஸ்நானம் இயேசு கிறிஸ்து கொடுத்து வந்தார். அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கலன்னு ஒரே ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கு. யோவான் 4:3 சொல்லியிருக்கு. அதை வாசிக்க பார்க்கலாம். யோவான் 4:3. இயேசு ஆ. தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, ஆ. அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அது ஏன் அப்படி அவங்க சீசர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இவர் ஏற்கனவே தண்ணீர் நிறைந்த இடத்துல யோவான் ஸ்நானம் கொடுத்ததை விட அதிகமான ஆட்களுக்கு யார் கொடுத்துருந்தார் ஞான ஸ்நானம்? இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுத்துருந்தார். இதை பரிசேயர்கள் கேள்விப்பட்டு என்ன செய்தாங்க? இவரை கல்லர் எடுத்து எறியதுக்கு வந்தாங்க. அந்த நாள தான் அந்த இடத்த விட்டு இவர் கலிலேயாவுக்கு போறார். அப்ப கலிலேயா